இப்போ என்னன்னா, அரியலூர்ல அனிதா நீட்டுக்காக இறந்தாங்க. அப்போ அவரு நேர்ல போய் விஜய் பார்த்தாரு. இப்ப ரீசென்ட்டா அஜித் குமார் லாக்அப் டெத்ல இறந்தாரு. அவங்களையும் வீட்ல போய் பார்க்குறாரு. இது மாரி பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் வீட்ல போய் பார்க்குறாரு விஜய். அப்போ அவர பார்க்க வந்து அவருக்காகவே இறந்த கூட்டம் இருக்குல்ல இவ்வளவு பேரு. இவங்களுக்காக 30 மணி நேரமா ஒரு வார்த்தை கூட திறக்காம, இப்போ வந்து அவர் அறிக்கை விடுறாரு. இவங்களுக்கு நான் நிவாரணம் தரேன். நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். ரொம்ப கஷ்டத்துல அறிக்கை. இருக்கேன். காலையில ஒரு அறிக்கை, சாயங்காலமா நான் வந்து இவ்வளவு குடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது எவ்வளவுனா உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம், அடிப்பட்டவங்களுக்கு, காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம். ஈகோ தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கொடுச்சு. ஓகே, ஒரு மடங்கு அதிகமா 20 லட்சம். தமிழ்நாடு அரசு காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சம். ஓகே, 1 லட்சம் எக்ஸ்ட்ரா 2 லட்சம். நம்ம என்ன கேக்குறோம்னா, நீங்க நாங்க எதுவுமே சொல்லல. நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தீங்க. கெரியரோட உச்சத்தை விட்டு வராரு, கோடிகளை விட்டுட்டு வராரு, கோடியா சம்பாரிச்சுட்டு அதெல்லாம் இப்ப வேணான்னு விட்டுட்டு வராரு. இப்படி இப்படின்னு பேசுறீங்க. அப்பனா உங்களுக்கு கடைசியா நடிச்ச ஒரு 4 படத்தோட சம்பளம் எடுத்தாலே எப்படியும் உங்களுக்கு 500 கோடியாவது வரும். உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடின்னு கொடுத்தா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் துச்சமான காசு 41 கோடி. துச்சமான காசு 41 கோடி. மீதி 450 கோடி உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா நான் 4 படத்துக்கு மட்டும் வைக்கிறேன். அதுலயுமே கஞ்சத்தனம். இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துரும்ல. ஆமா, ஏன் சொந்த காசை கட்சி எனக்காக செத்தவனு கூட கொடுக்க உங்களுக்கு கையை இது பண்ணுது.